சரி, இன்னைக்கு அந்த பேரபிள் ஆஃப் த சோவர், விதைக்கிறவனை குறித்த ஓமையை பற்றி நாம படிப்போம். விதைக்கிறவனை குறித்த ஓமை ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை. அது ஏன் இது முக்கியமான ஓமைன்னு சொன்னா 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று 3 சுவிசேஷங்களே இது எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், 3 சுவிசேஷங்களும் இது எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மார்க் 4:13 வாசிப்போம்னு சொன்னா அங்கே ஆண்டவர் இந்த ஓமையை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். அதாவது சீஷர்கள் இது எங்களுக்கு விளங்கலை, எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களை பார்த்து மார்க் 4:13 ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? ஆகவேதான் இந்த ஓமையை வேத வல்லுநர்கள் த மதர் ஆஃப் ஆல் பேரபிள்ஸ் அப்படின்றாங்க. எல்லா ஓமைகளுக்கும் தாயானவள் இந்த ஓமை. ஏன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, இதுவே வழங்கலையா அப்படின்னு. அப்போ நான் நினைக்கிறேன், இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே அவங்களுக்கு விளங்கலை பாருங்க. ஆக ஆண்டவர் கேட்கிறாரு, இதுவே புரியலன்னா எப்படிப்பா உங்களுக்கு மற்றதெல்லாம் புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு பாருங்க. நல்ல வேளை ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், நம்ம மண்டையை பிச்சுக்கணும் பாருங்க. கர்த்தர் ரொம்ப இதை அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் போன முறை போதிச்சப்போ சில காரியங்கள்லாம் நான் சொல்லலை. அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த ஓமை குறித்து நான் எப்போது கற்றுக்கொண்டேன். சின்ன வயசுலேருந்து இதை படிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருமே இதை படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் எப்போ இந்த ஓமை ரொம்ப ஒரு அலைவாக எனக்கு வந்தது, எப்போ உயிர் கொண்டு எனக்குள்ளே வந்தது என்பதை நான் சொல்லிட்டு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஒரு டீப் டிப்ரெஷனில் இருந்து பாருங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கணும். ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது. 2 இயர்ஸ் ஊழியத்தில் முன்னேற்றம் கிடையாது. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடையாது. சரீரத்தில் பலவீனம், வியாதி, கையில் காசு கிடையாது. குடும்பத்தை நடத்துறது ஒரு பிரச்சனை. இதனால சிக்காயிட்டு டாக்டர்கிட்ட போக முடியாமல் இப்படி பல பாடுகள் பட்டுட்டு இருந்தேன் பாருங்க. அந்த சமயத்தில் நான் ஆண்டவர்கிட்ட போய் நொந்துட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட போய் பல முறை நான் கேட்டு இருக்கேன். அதாவது 30 வருஷத்துக்கு மேலே நான் ஊழியம் செய்தாலும் சில சிச்சுவேஷன் நம்மளை அப்படியே தரையாக ஆக்கிடுது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, ஆண்டவரே நான் மண்ணோடு மண்ணாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறான். அந்த சூழ்நிலை தான் என்னது, நான் மண்ணோடு மண்ணாக தான் இருந்தேன் பாருங்க. இன்னும் சொல்ல போனால், நான் மண்ணோடு மண்ணாக போயிடுறேன், ஆண்டவரே தயவுசெய்து என்னை விட்டுடுங்க, நான் வந்துடுறாங்க, இதெல்லாம் திஸ் இஸ் டூ மச் அப்படின்னு நான் பல நாட்கள் ஜெபித்து இருக்கிறேன், பல மாதங்கள் ஜெபித்து இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த டீப் டிப்ரெஷன்ல இருக்கும்போது தான் கர்த்தர் இந்த ஓமையின் மூலமா என்னோடு கூட பேசினார். நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் பாருங்க. அதை இன்றைக்கு அடுத்த நமக்கு இன்னொரு 40 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். சரி, லூக்கா 8:12 வாசிப்போம். இந்த 3 அதிகாரங்களை எடுத்துக்கொள்வோம். மேத்யூ 13, மார்க் 4 அண்ட் லூக் 8. இது 3 நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 8:12 வாசிக்கலாம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். 4 முதல் 8 வசனங்கள்ல இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். 9 முதல் 15 வசனங்கள்ல அதனுடைய விளக்கத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அதுல ஒரு வசனம் தான் இந்த 12ஆம் வசனம். 12ஆம் வசனத்துல ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். ஆனா மார்க் 4:14 வாசிங்கன்னு சொன்னா, இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், இந்த விதையை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா லூக்கால. மார்க் 4:14 வசனம் விதைக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்றார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஓமை விதை விதைக்கப்படுவதை குறித்து, நிலங்களிலே விதை விதைக்கப்படுவதை குறித்து. மனுஷகுமாரன், பிரசங்கியார்கள் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறார்கள். இப்போ நான் வார்த்தையை விதைச்சிட்டு இருக்கேன், நீங்க உங்க மக்களுக்கு வார்த்தையை விதைக்கிறீங்க. அதை பற்றி பேசுது பாருங்க. நாம விதைக்கிறோம். எதை விதைக்கிறோம்? ஆண்டவர் மார்க் 4:14 சொல்றார், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் அப்படின்னு. அப்போ ஆண்டவரும் வசனத்தை விதைக்கிறாரு. பவுலும் வசனத்தை விதைத்தார். யோவானும் மார்க்கும் மற்ற எல்லாருமே வசனத்தை தான் விதைச்சாங்க. நீங்களும் நானும் கூட இன்றைக்கு வசனத்தை தான் விதைக்கிறோம். அப்போ வசனத்தை நாம விதைக்கிறோம். ஏன் வசனத்தை நாம விதைக்கிறோம்? விதைக்கிறவன் வேற எதையாவது விதைக்க கூடாதா? வசனத்தை தான் விதைக்கணுமா?
ஏன் வசனம் விதைக்கப்படுகிறது? 8:12 ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருக்கு. 8:12 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெகட்டிவா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, வசனத்தை நாம விசுவாசிப்போம்னு சொன்னா நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பு உண்டாகி விடக்கூடாது என்பதற்காக தான் பிசாசானவன் வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ தேவன் ஏன் வசனத்தை விதைக்கிறார்? தேவகுமாரன் ஏன் வசனத்தை விதைக்கிறார்? பிரசங்கியார்கள் ஏன் வசனத்தை விதைக்க வேண்டும்? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நடக்குது பாருங்க. வசனத்தை விதைக்கும் போது என்ன நடக்கிறது? ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்புனா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ரட்சிப்பு என்பது டெலிவரன்ஸ், டு சேவ் சம்ஒன். எதுல இருந்து காப்பாற்றுவது? எதுல இருந்து ரட்சிப்பது? மனுஷன் பலவிதமான பிரச்சனைல இருக்கான் பாருங்க. பாவ பிரச்சனை, சரீர வியாதி பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மென்டல் இஷ்யூஸ், இமோஷனல் இஷ்யூஸ், இப்படி ஏராளமான இஷ்யூஸோடு கூட மனிதன் இருக்கான் பாருங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. சொன்னேன் இல்லையா, டீப் டிப்ரெஷன்ல இருந்தா எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. ஏன்னா பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. எப்படி வெளியே வருவது? கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வார்த்தையை விதைக்கிறார். வார்த்தை எதற்காக விதைக்கிறார்? அதை விதைச்சா நாம அதை விசுவாசிப்போம். விசுவாசித்தா நாம ரட்சிக்கப்படுவோம். அதுக்காக தான் கர்த்தர் அப்படி செய்யறாரு பாருங்க. இப்ப இன்னைக்கு கூட நாம வார்த்தையை விதைக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம மறந்துடவே கூடாது. தேவன் என்ன செய்கிறாரோ அதை தான் நாமும் செய்கிறோம். நிறைய பிரசங்கியார்களுக்கு அது விளங்குறது இல்லை பாருங்க. அவங்க சும்மா அப்படியே ஒரு ஏதாவது சினிமா பாட்டை பாடிக்கணும், டான்ஸ் ஆடிக்கணும், இதை பண்ணி அதை பண்ணிட்டு அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கொண்டு போறாங்க. அருமையானவர்களே, தேவன் அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. தேவன் வசனத்தை விதைக்கிறார். ஏன்னா அவருக்கு மக்களுடைய ரட்சிப்பு முக்கியம். உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவேதான் வசனத்தை விதைக்கிறார். அவருக்கு தெரியும், வசனத்தை விதைச்சா அவங்க விசுவாசிப்பாங்க, விசுவாசித்தால் அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று தெரியும் பாருங்க. ஆகவேதான் தேவன் வசனத்தை விதைக்கிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இதே காரணத்துக்காக தான் பிசாசானவன் வந்து வசனத்தை எடுத்து போடுகிறான் பாருங்க. ஏன்? விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரக்கூடாது, பினான்சியல் ட்ரபிள்ல இருந்து வெளியே வரக்கூடாது, குடும்ப பிரச்சனைல இருந்து வெளியே வரக்கூடாது, விசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. விசுவாசம் வரலன்னா ரட்சிப்பு வராது. அப்போ நம்முடைய அதே நிலைமையில கடைசி வரைக்கும் வாழ்ந்து சாகணும். அதுதான் அவனுக்கு வேணும் பாருங்க. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ரட்சிப்புன்னா இது வந்து இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு இல்லை பாருங்க. இந்த ரட்சிப்பு நம்முடைய பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், விடுதலை ஆகுதல், அதை குறித்த ஒரு ரட்சிப்பு பாருங்க. அப்போ இந்த மாதிரி ரட்சிப்பு நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பிசாசு அந்த வசனத்தை எடுத்து போடுறான் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும், இந்த வசனத்தை இங்க விட்டா அவனுக்கு பெரிய பிரச்சனை. இந்த வசனத்தை விசுவாசிகளுடைய இதயத்துல விட்டா விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். வசனம் உள்ளத்துல விதைக்கப்பட்டு வளர்ந்து வந்துடுச்சுன்னு சொன்னா பிறகு பிசாசின் கிரிகளுக்கு அங்க இடம் இல்லாம போயிடும். அவன் குழப்பத்தை கொண்டு வர முடியாது, வறுமையில வைக்க முடியாது, வியாதியில வைக்க முடியாது, எல்லாத்தையும் விரட்டி அடிப்போம். ஏன்னா உள்ள வசனம் இருக்கு இல்லையா, அது விசுவாசத்தை கொண்டு வருது, தைரியத்தை கொண்டு வருகிறது. பெரிய காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கிறது. அது பிசாசு விரும்புறது இல்லை பாருங்க. ஆகவேதான் விதைக்கப்படுகிற வசனத்தை உடனே எடுத்து போடுறான் பாருங்க. ரோமர் 10:17 பவுல் அப்படியே சொல்றாரு பாருங்க. விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது விசுவாசம் வரும் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்றாரு பாருங்க. விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து போடுகிறார். அப்போ தேவன் வசனத்தை விதைக்கும் போது உள்ளத்துல விதைக்கிறார். என்ன நம்பிக்கையோடு கூட விதைக்கிறார்? என் மகன், என் மக இதை விசுவாசிப்பா, ரட்சிக்கப்படுவா. அவருக்கு தெரியும் நாம என்ன பிரச்சனைகள் இருக்கோம்னு சொல்லிட்டு. நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனை, அதை மட்டும் தீர்த்துருங்க போதும் அப்படின்னு நாம யோசிக்கிறோம். கர்த்தர் செய்கிறார், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் முக்கவாசி எப்படி டீல் பண்றாருன்னு சொன்னா, வார்த்தையை முதலாவது அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பி நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறார் பாருங்க. ஆகவேதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி.
அப்போ கர்த்தர் வசனத்தை தான் அனுப்புறார் பாருங்க. வசனத்தை அனுப்பிதான் எல்லாவற்றையும் செய்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் இந்த பூமியில ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது அதை எப்படி செய்கிறார்? உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்பும் போது எப்படி செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வார்த்தை அனுப்புகிறார். ஆவியானவரும் வார்த்தையும் இல்லாமல் இன்றைக்கும் தேவன் இந்த பூமியில எதையும் செய்வது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் இல்லாமல் இன்றைக்கும் தேவன் இந்த பூமியில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையில எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, வார்த்தையும் ஆவியானவரும் இல்லாமல் தேவன் இன்றைக்கும் செயல்படுவது கிடையாது பாருங்க. ஆகவேதான் பிசாசு வசனத்தை எடுத்து போட விரும்புகிறான். பிசாசு ஒரு விசுவாசிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெடுதல் என்ன தெரியுமா? சொல்றாங்கல்ல, திடீர்னு பயமா இருக்குது, வீட்டில் தட 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 சத்தம் கேட்குது, யாரோ கல்லடிக்கிற மாதிரி இருக்குது, பிசாசு தொல்லை தாங்க முடியல அப்படின்றாங்க. அந்த தொல்லைலாம் ஓகே. அவன் செய்யற ரொம்ப பெரிய தொல்லை, ரொம்ப பெரிய கெடுதல் என்ன தெரியுமா? வசனத்தை எடுத்து போட்டு விடுகிறான். விசுவாசிகளுக்கு அதெல்லாம் தெரியறதே இல்லை பாருங்க. பிசாசு இந்த தெருமுனையில் நிக்கிறானா, இந்த புளிய மரத்துக்கு கீழே நிக்கிறானா, கண்ணெல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. பிசாசு அழகா வந்து உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட்டுறான் பாருங்க. அதை யாரும் கவனிக்கிறத கிடையாது. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. வசனம் வந்தால் விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தால் விடுதலை வரும். ஆகவே பிசாசு வசனத்தை எடுத்து போட வகை தேடுகிறான். அவன் எடுத்து போடுகிறான்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அந்த வசனத்தை எடுத்து போட சாத்தான் எப்போ வர்றான்? மார்க் 4:15 வாசிக்கலாம். மார்க் 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். சாத்தான் எப்போ வரான் வசனத்தை எடுத்து போட? அவன் டைம் வேஸ்ட் பண்றதே கிடையாது பாருங்க, டக்குன்னு வரான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், வசனத்தை கேட்ட உடனே. அவன் கொஞ்சம் கூட டைம் கொடுக்கறது கிடையாது பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் அவனுக்கு பிரச்சனை. கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை நல்லா மாற ஆரம்பிக்கும் பாருங்க. கேட்ட உடனே வர்றான் அப்படின்னு சொன்னா டெவில் வந்து அவனுடைய வேலையை செய்யறதுல ரொம்ப தீவிரமா இருக்கான் பாருங்க. கண்ணு கருத்துமா இருக்கிறான். விதைக்கப்படுதா டக்குன்னு போய் எடுத்துரும். எதுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. நமக்கு அது விளங்குறது இல்லை பாருங்க. பிசாசுக்கு நல்லா விளங்குது வார்த்தையின் வல்லமை. ஆகவேதான் விதைக்கப்பட்ட உடனே அதை எடுத்து போட அவன் வர்றான். சரி, ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கம் பண்ணும்போது ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை பிசாசுனால எப்படி எடுக்க முடியும்? நீங்க என் உள்ளத்துல இருக்கிறீங்க, ஆவியானவர் உள்ளத்துல தங்கி இருக்கிறார். அப்படி இருக்க என் உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போறதுக்கு பிசாசுக்கு என்ன ரைட் இருக்குது? அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இஸ் இஸ் சோ பவர்ஃபுல். அந்த அளவுக்கு அவன் சக்தி வாய்ந்தவனா? என் உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கா ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன் பாருங்க. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு விளங்க பண்ணினார். அதையும் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். எப்படி அவனால் எடுத்து போட முடியுதுன்னு சொன்னா, முதல் காரியம் மத்தேயு 13:19 இருக்கு. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பிசாசு வந்து எடுத்து போடுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. அவன் எப்படி எடுத்து போடுறான்? எப்படி அவனால் எடுத்து போட முடியுதுன்னு சொன்னா, வசனத்தை கேட்கிற மனுஷன் கேட்ட வசனத்தை உணராது இருக்கிறானா. He does not understand it. அப்படின்னா என்ன அர்த்தம்? The hearer does not make any attempt to understand what he is hearing. கேட்கிறவன் அவன் என்னத்தை கேட்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. அப்போ வசனம் விதைக்கப்பட்டு அப்படியே இருக்கு பாருங்க. டக்குன்னு வந்து அவன் பறித்து கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆகவேதான் பாருங்க, விசுவாசிகளுக்கு திரும்ப திரும்ப இந்த காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். வசனத்தை நல்லா கேளுங்க, ஒழுங்கா கேளுங்க. சனிக்கிழமை ராத்திரி நல்லா தூங்கி எழுந்துட்டு சண்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷா சபைக்கு வாங்க. ராத்திரெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருந்துட்டு, சண்டே லீவு தானே, ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு லேட் நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு படுத்துட்டு 7 மணி 8 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு சர்வீஸ்க்கு வரலாம்னு இருக்கக்கூடாது பாருங்க. ஏன்னா ஸ்லீப் டிப்ரைவ்டா இருக்கும் போது கேட்கறது ரொம்ப கஷ்டம்.
தூக்கம் இல்லாத நேரத்தில் கூட நம்ம வண்டியை காரை ஓட்டிடலாம், அல்லது மற்ற வேலையை செய்யலாம். ஆனா தூக்கம் இல்லாத நேரத்தில், தூக்கம் ரொம்ப குறைவா இருக்கும்போது ஒருவருடைய வார்த்தைகளை உட்கார்ந்து கேட்கிறத விட ஒரு கொடுமை இருக்க முடியாது. அவர் அங்க பிரசங்கத்துக்கு எழுந்து நின்ன உடனே தானா தூக்கம் வரும் பாருங்க, இழுக்கும் அப்படியே. நீங்க அவங்கள பார்க்கும் போதே தெரியும். நமக்காக வேண்டி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட பார்த்து பாருங்க, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வாய் மூடின்னு கொட்டாய் விடுறாரு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி பாவம், என்ன பிரச்சனையா அவருக்கு. இன்னைக்கு காலையில் அதை தான் சொன்னேன், நல்லா தூங்கி அனுப்பிச்சிட்டாங்க வாலிப பிள்ளைகளை. சாட்டர்டே நைட் ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஜாலி அப்படின்னு ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்காதீங்க. சாட்டர்டே நைட் தான் ரொம்ப முக்கியமான நைட்டு. நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா அங்கே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். அந்த வசனம் உள்ளே போகணும், அது விதைக்கப்படணும், அதை புரிந்து கொள்ள நாம முயற்சி எடுக்கணும். நாம முயற்சி எடுக்காத போது என்ன நடக்குதுன்னா, அப்பதான் பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். இப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் வசனத்தை வருஷ கணக்கில் கேட்டோம் நிறைய பேருக்கு ஏன் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா they never make an attempt to understand the word. நீங்க விழுந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பீங்க, அவன் அங்கே உட்காந்துட்டு மெதுவாக யாருக்கும் தெரியாம அப்படியே வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு அப்படியே சேட் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அவனுக்கு என்னன்னா, சீக்கிரம் பிரசங்கத்தை முடிங்க பாஸ்டர், டைம் ஆகுது, வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஈவினிங் வேற வெளியே போகணும். இந்த நேரத்தில் நீங்கள் எதையோ பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் பேசுவீங்க? டாப்னு ஒரு 15-20 மினிட்ஸில் முடிச்சுட்டு போனால் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு அவன் பாட்டுக்கு நோண்டிகிட்டே இருக்கான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு என்ன விளங்கலை, பாஸ்டர் பண்ணுற பிரசங்கம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை உள்ளே போகணும், நான் அதை விசுவாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும், அப்போ தான் என் வாழ்க்கையில் அது பலன் தரும் என்பது அவனுக்கு விளங்கலை பாருங்க. அது விளங்காதனால தான் சாட்டர்டே நைட் தூங்குறது இல்லை, சண்டே காலையில் கோயிலில் வந்து தூங்குறது, வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருக்குது, இன்னும் பல காரியங்களை பண்ணிட்டு இருக்குது பாருங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் அவர்களுக்கு விளங்கவில்லை. இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை, கல்யாணம், குழந்தை பிறகு இதெல்லாம் வந்த பிறகு இது அப்படியே பிரச்சனை மேல பிரச்சனையா போயிட்டு கடைசியில் டிவோர்ஸ் அல்லது வேற எதனா வந்து நிற்கும் பாருங்க. அப்போ வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும் ஊர்ல இருக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் போவாங்க. என்ன விளங்கல வாலிப வயசுல, அதுதான் வேதம் சொல்லுது பாருங்க, வாலிபனே வாலிப பிராயத்துல கர்த்தரை நினை. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அப்படியே உள்ள ஏத்திக்கிட்டே வந்தா வசனம் வேலை செய்து கொண்டே இருக்கும், விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகளுக்கான தீர்வும் வந்து கொண்டே இருக்கும் பாருங்க. இப்படி வசனத்தை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காத ஒரு காரியத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அதை வந்து எப்படி சொல்லலாம், கண்டெம்ட் ஃபார் த வேர்டு, வசனத்தை வந்து அசட்டை பண்ணுதல். அதை லூக்கா 8:5 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8:5 என்ன சொல்லுகிறது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க, இட் வாஸ் ட்ராம்பிள்ட் அண்டர் ஃபுட். கால அடியில போட்டு அந்த வசனம் மிதிக்கப்படுகிறது பாருங்க. அப்போ வசனத்தை கேட்கிற ஒருவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமே இல்லாதப்போ தேவன் அதை எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, அவன் வசனத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறான். எவ்வளவு சீரியஸான ஒரு சார்ஜ் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாங்களாம். இங்க வெளியேறப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய விதையை விசுவாசிகள் காலின் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாரு பாருங்க, விழுந்து மிதியுண்டது. இட் வாஸ் ட்ராம்பிள்ட் அண்டர் ஃபுட். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த ஒரு காரியத்தை நீங்க மதிக்கலையோ அதை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு நபரை நீங்க மதிக்கலையோ அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்க தேவனையும் அவருடைய வார்த்தையும் மதிக்காமல் போகும்போது அதை விசுவாசிக்கிறது கஷ்டம், அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம், அதுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா தங்களை அர்ப்பணிக்கிறது ரொம்ப கஷ்டம். முளையிலேயே பிரச்சனை, ஆரம்பத்திலேயே பிரச்சனை பாருங்க. ஏன்னா வசனத்தின் மேல அவ்வளோ ஒரு அசட்டை கட்டத்தனம். இது ஆதியில மட்டும் இல்ல, இன்றைக்கும் இருக்கிறத நாம பார்க்கிறோம்.
இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த பரிசேயர் கூட அப்படிதான் வசனத்தை அசட்டை பண்ணாங்க பாருங்க. இயேசுவின் போதனைகளை எப்போதும் தப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க, அவரை கிண்டல் தான் பண்ணாங்க. ஒரு நாளும் அவருடைய போதனையை, அவர் விதைத்த அந்த வசனத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கல பாருங்க. வசனத்தை காலின் கீழே போட்டு மிதித்து கொண்டே இருந்தார்கள். அருமையானவர்களே, வசனம் சர்வசக்தி படைத்ததா இருக்கலாம், ஆனா நீங்க காலின் கீழே போட்டு மிதிச்சிங்கன்னு சொன்னா அதனால ஒரு யூஸும் கிடையாது. அப்போ வசனம் பலன் கொடுக்கிறதா இல்லையா என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் விசுவாசியை பொறுத்து இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் விசுவாசியை பொறுத்து இருக்கு. எனக்கு வசனம் வேணாம், தேவன் வேணாம், நான் காலின் கீழே தான் போட்டு மிதிப்பேன், இதை நான் புரிஞ்சு கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது, ஒரு விசுவாசி சொல்லும்போது காலின் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. கர்த்தரை கூட அந்த மனுஷனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அவன் மாற வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல அந்த மனுஷனை மாத்துறாரு. வசனம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுகிற அந்த மனிதனை கர்த்தர் முதலாவது மாற்றுகிறார் பாருங்க. இதனால்தான் நிறைய பேர் போயிட்டு எடக்கு முடக்கா பிரச்சனையில மாட்டுறது. அப்புறம் கண்ணீரும் கம்பளையுமா கர்த்தர்கிட்ட வரும்போது அப்புறம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாற்றுகிறார். ஏன்னா அவருடைய பிள்ளைங்க இல்ல, என்ன இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே அவர்களை மாற்றுகிறார் பாருங்க. இந்த வசனத்தினுடைய சீரியஸ்னஸ், ஆலயத்துக்கு வரும்போது போதகர் மூலமாக வசனம் விதைக்கப்படுகிறது, அதை நம்ம கேட்கணும், விசுவாசிக்கணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னு விளங்கலன்னு சொன்னா அப்புறம் சபைக்கு வந்தும் வசனத்தை அசட்டை பண்ணுவாங்க, சபைக்கு வராமலேயே வசனத்தை அசட்டை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, சபைக்கு போய் என்ன ஆக போறது, எவ்ரி வீக் போறோம், இந்த வாரம் விட்டுடுவோம், பரவாயில்ல, என்ன இப்போ இந்த அடுத்த 2-3 வாரம் ஸ்கிப் பண்ணிடுவோம், என்ன இப்போ அதே போதகர் அதே பிரசங்கம், அவர் என்ன பிரசங்கம் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியும், என்ன ஒரு 4 திட்டு திட்டுவாரு, அடுத்த வாரம் போய் வாங்கிக்கலாம், இப்படிதான் இருப்பாங்க பாருங்க. ஏன்னா வசனத்தினுடைய அந்த ப்ரெஷியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. சரி, மத்தேயு 13:4 வாசிக்கலாம். மத்தேயு 13:4. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் அதை பட்சித்து போட்டது. இங்க பறவைகள் அதை பட்சித்து போட்டது, விதை வழியருகே விழுது, பறவைகள் அதை பட்சித்து போட்டதுன்னு இருக்கு இல்லையா. இத NCV அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது பாருங்க, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதுல ரொம்ப அழகா மொழிபெயர்க்கிறாங்க. அவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, the birds came and ate it all up. பறவைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா, பறவைகள் ஒரு விதையை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 100 விதையை கர்த்தர் உங்கள் உள்ளத்துல விதைக்கிறாருன்னா, அதை உணர்ந்து கொள்ள முயற்சி எடுக்காமல் இருக்கும்போது பிசாசு சரி ஒரு 98 எடுத்து போட்டுருவோம் அப்படின்லாம் பண்ணது கிடையாது. அவனுக்கு வசனம் எப்படி வேலை செய்யும் தெரியும், அவனுடைய வல்லமையும் அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆகவே ஒன்னு கூட விடாம எடுத்துன்னு போயிடுறான். ஆகவேதான் இங்கிலீஷ்ல வாசிச்சு காமிச்சேன், ஏட் இட் ஆல் அப். எல்லாத்தையும் சாப்பிட்டுறான் பாருங்க, எல்லாத்தையும் முடிங்கிட்டு போயிடுறான். அதுதான் ரொம்ப கொடுமையே பாருங்க. ஏன்னா ஒரு வசனம் உள்ள இருந்தாலும், ஒரு விதை உள்ள இருந்தாலும் ரொம்ப பிரச்சனைன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 8:18, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். கேட்கிற விதம், how you hear. ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது எப்படி அதுக்கு செவி கொடுக்கிறீர்கள், ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம செவி கொடுக்க வேண்டிய விதத்துல செவி கொடுக்காமல் போகும்போது என்ன ஆகுதான், அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றாரு. நம்ம வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி எடுக்காமல் போகும்போது ஏற்கனவே உள்ள இருக்கிறதும் போயிடுது. இதுதான் ரொம்ப பெரிய ஒரு நஷ்டம் நமக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்ற அந்த ஆசை, அந்த எண்ணம், அந்த விருப்பம், முயற்சி இல்லைன்னு முயற்சி இல்லைன்னு சொன்னா அப்புறம் இருக்கிறதும் போகுது பாருங்க. இதை நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு, உள்ளவனுக்கு தான் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும். ஏன்னா இஸ் மேக்கிங் an effort to understand the word. பாஸ்டர் ஏதோ சொல்றாங்களே, இந்த பிரசங்கியார் ஏதோ சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு வழங்காத மாதிரி இருக்கு, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்? அப்புறம் அவர்கிட்ட போய் அந்த டவுட்டை கேட்கலாமா?
வேற யார்கிட்ட போய் கேட்கலாமா, எங்க படிக்கலாமா? அவங்க புரிந்து கொள்ள ஒரு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நீங்க எங்கேயாவது விசுவாசிகள் அந்த மாதிரி முயற்சி எடுத்து பார்த்துருக்கீங்களா? 90% முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, பணம் இருக்கு, மற்ற காரியங்கள்லாம் இருக்கு. ஆகவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற அந்த முயற்சியே இல்லை பாருங்க. ஆகவே அவங்களுக்கு மோர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கப்படுவதற்கு பதிலாக இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் போய் விடுகிறது. ஆகவேதான் அப்படிப்பட்டவர்கள் நாள் செல்ல செல்ல வருடங்கள் உருண்டோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பாங்க. உலக பிரகாரமா எல்லா வசதிகளும் இருக்கும், பெரிய பதவியில இருப்பாங்க, நிறைய பணம் இருக்கும், 2-3 கார் இருக்கலாம், பங்களோ இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோவா இருப்பாங்க பாருங்க. 10-20 வருஷமா விசுவாசிகளா இருப்பாங்க, முன்ன ஃபயரா இருப்பாங்க, இப்ப ரொம்ப கோல்டா இருப்பாங்க. பயமும் திகிலும் சந்தேகமும் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, யாருக்கையாவது போலாமா, இவங்க ப்ரே பண்ண மாட்டாங்களா, அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இப்படியே தேடிட்டு இருப்பாங்க பாருங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு? இத்தனை வருஷமும் விசுவாசிகளா இருக்காங்களே, ஏன் இப்படி இருக்காங்க? ஏன்னா அதான் காரணம், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி இல்லை. ஆகவே இருக்கிற ஏற்கனவே இருந்த புரிந்து கொள்ளுதலும் அவர்களை விட்டு எடுபட்டு போகிறது. அடுத்த காரியம் பாருங்க. முதல் காரியம் என்ன? வசனத்தை கரெக்டா கேட்கணும். ரெண்டாவது அதை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கணும். மூணாவது என்னன்னா, மார்க் 4:20 ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். அப்போ வசனத்தை கேட்கறது ஒண்ணு, வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது ரெண்டாவது, மூன்றாவது என்னன்னா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் பாருங்க. புரிந்து கொண்ட அந்த காரியத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அடுத்தது என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டுட்டோம், இப்ப என்ன பண்ணணும்? லூக்கா 8:15 பாருங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ இங்க என்ன இந்த ஸ்டெப் பாருங்க. வசனத்தை கேட்கணும், வசனத்தை புரிந்து கொள்ளணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், அடுத்தது வசனத்தை காத்து கொள்ளணும். காத்து கொள்ளும் போது பொறுமையோடு பலன் கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. காத்து கொள்ளணும்னா எப்படி காத்து கொள்றது? அப்போ வசனத்தை காத்து கொள்ள முடியாதபடிக்கு என்ன தடை இருக்கா? பிசாசு ஏதாவது பண்றானா வசனத்தை காத்து கொள்ள முடியாதபடிக்கு? ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன பண்ணணும் காத்து கொள்றதுக்கு. மத்தேயு 13 20-21 வாசிப்போம். மத்தேயு 13:20-21. கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இங்க இடரல் அடைவான் என்று வாசிக்கிறோம் இல்லையா? இது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா கிவ்ஸ் அப் என்று வருகிறது பாருங்க, அல்லது ஃபால்ஸ் அவே என்று வருகிறது. அப்போ வசனத்தை காத்து கொள்ள வேண்டும்னா எப்படி காத்து கொள்வது? இடரல் அடையாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடரல் வருது? ஏன் நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம்? ஏன் நம்ம குவிட் பண்ணிடுறோம்? வசனத்தை விசுவாசிக்கிறோம், அப்புறம் ஏன் குவிட் பண்ணுகிறோம்? ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஏன்னா வேர் இல்லையா. வேர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதை விளக்குறாரு பாருங்க. நோ ரூட்ஸ்னா என்ன அர்த்தமா? வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டாகுதல், அதுதான் வேர் இல்லாத நிலைமை. வசனத்து நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள், அதுதான் வேர் இல்லாத நிலைமை பாருங்க. அப்போ வசனத்தை கேட்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா உள்ளத்துல காத்து கொள்ள முடியல. ஏன் காத்து கொள்ள முடியலன்னா, எந்த வசனத்தை விசுவாசித்து உள்ளத்துல காத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோமோ அந்த வசனத்து நிமித்தமாக நமக்கு உபத்திரவம் துன்பம் வருகிறது. நம்ம எடுத்த தீர்மானத்துல இடர்கள் துன்பம் வந்தாலும் தொடர்ந்து அதுல உறுதியா இருக்கும் போது வசனம் அங்கே வேலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. we should not give up. உபத்திரம் துன்பம் வருதுனால விட்டுறக்கூடாது பாருங்க. நிறைய பேர் பாருங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க, விட்டுருவாங்க. எப்படி ஜனவரி 1 ஆன ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல, இந்த வருஷத்துல எப்படியும் ஒரு 20 கிலோ வெயிட் குறைக்கணும், டெய்லி வாக்கிங் போவேன், டெய்லி ½ an hour ப்ரே பண்ணுவேன், டெய்லி ஒரு 5 சாப்டர் வாசிப்பேன்னு ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அதுக்கு ஒரு உபத்திரம் துன்பம் வரும். அப்பதான் ஊர்ல இருக்க எல்லா வேலையும் நம்ம தலை மேல வந்து விழும் பாருங்க. தூங்குறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு ஆயிடும். அது அப்புறம் அப்படியே காத்துல போயிடும். பிசாசு பாருங்க எவ்வளவு கன்னிங்கா வேலை செய்யறான். ஒண்ணு அவன் வந்து வசனத்தை எடுத்து போட பாக்குறான்,
அப்படி இல்லைன்னு சொன்னா வசனம் உள்ள போயிட்டு கொஞ்சம் வேர் கொண்ட உடனே அவன் டென்ஷன் ஆயிடுறான். இப்ப என்ன பண்றான்? நம்ம விசுவாசிக்கிற அந்த வசனத்தை நிமித்தம் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருகிறான். ஆண்டவர் என்ன அழகா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. இதை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படிதான் இந்த 4 கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் நடக்குது. ஒண்ணு பிசாசு விதைக்கப்பட்ட உடனே வந்து எடுத்து போட்டுறான், அல்லது விதைக்கப்பட்டு கொஞ்சம் உள்ள போன பிறகு லைட்டா வேர்கொள்ளுது, உபத்திரத்தையும் துன்பத்தையும் கொண்டு வருகிறான். இப்ப என்ன நடக்குதுன்னா நாமே வி கிவ் அப். முன்ன அவன் வந்து எடுத்து போட்டான், இப்ப நாமளே இடரல் அடைந்து விழுந்து விடுகிறோம் பாருங்க. அது எப்போ விழுறோம் தெரியுமா? வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே. அப்படின்னா நம்மால கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல பாருங்க. விசுவாசிக்கிற வசனத்துக்கு விரோதமாக உபத்திரம் கஷ்டம் வந்த உடனே கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியல. 1 வாரம், 10 நாள், 2 மாசம், 2 வருஷம் முடியல பாருங்க. உடனே நாம விட்டுறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு. சரி, 2வது எதுல இருந்து காத்துக்கொள்ள வேண்டும்? மத்தேயு 13:22 வாசிக்கிறேன். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். மார்க் 4:18 வாசிக்கிறேன். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆக்சுவலா கர்த்தர் முதல்ல என்கிட்ட பேசினது இந்த வசனங்கள் தான். என் வாழ்க்கையில ஏன் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எல்லாமே தோல்வியா இருக்கு. இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சிருக்கேன், 30 வருஷத்துக்கு மேல. ஏன் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு கேட்டப்போ ஆண்டவர் தெளிவா எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, உன்னுடைய இதயம் வந்து முதல் 2 நிலத்தை போல இல்லை. விதியுண்டது, அது நடக்கிறது இல்லை. யூ ரெஸ்பெக்ட் த வேர்ட். 2வது இடரல் அடைகிறது. உன் இதயம் அப்படியும் கிடையாது. நீ பிரச்சனை வந்தாலும் வசந்த உறுதியை பற்றி கொள்ற. ஆனா உன் இதயத்துல என்ன பிரச்சனைனா, உன்னுடைய இதயம் 3வது நிலம் போல இருக்கிறது. 3வது நிலத்துல என்ன பிரச்சனை? வசனம் விதை விளைந்து வருகிறது, கூடவே முள்ளும் விளைந்து வருகிறது என்று வேதம் சொல்லுது பாருங்க. லூக்கா 8:7 ஆண்டவர் அப்படி சொல்றாரு. லூக்கா 8:7 சொல்றாரு, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. நல்லா கவனிக்கணும் பாருங்க. முள்ளு தனியா வளரல, விதை தனியா வளரல. தேவனுடைய வசனமாகி விதை அது வளர்ந்து வருகிறது. வளர்ந்து வரும்போது கூடவே முள் வளர்கிறதா. முள்ளுன்னா என்ன? உலக கவலை. உலக கவலைன்னா என்ன? எனத்தை புசிப்போம், குடிப்போம், உண்போம், எப்படி ரெண்டை கட்டுவோம், எப்படி ஃபீஸை கட்டுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அந்த கவலை பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். காசு இருக்கிறவங்களுக்கு இன்னும் காசு வேணும், காசு இல்லாதவங்களுக்கு நான் எப்படி சம்பாதிக்கிறது, இதே நினைப்பா பொழப்பா இருக்கிறது பாருங்க. அப்புறம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள், நிறைய ஆசைகள், நிறைய விருப்பங்கள் இருக்கு. அந்த ஆசைகள் விருப்பங்களால தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ஏன்னா அந்த ஆசைகள் விருப்பங்கள் இருந்தும் அதை அடைய முடியல பாருங்க. இதை நான் எப்படி அடையிறது? கார் வாங்கணும்னு நினைக்கிற முடியல, வீடு வாங்கணும்னு நினைக்கிற முடியல, இதை செய்யணும்னு நினைக்கிற முடியல. எப்படிதான் இதை அடையிறது? வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரலான்னு பாக்குற முடியலையே. சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, தங்களையே உருவ குத்திக்கிறாங்க பாருங்க. இந்த எண்ணங்கள் எப்படி இருக்கான்? முள்ளாய் வளர்ந்து நிற்கிறது. என்ன பிரச்சனைனா, வசனமும் விளைந்து வருகிறது, முள்ளும் விளைந்து வருகிறது. இந்த முள் வசனத்தை நெருக்கி போடுகிறது என்று இயேசு சொல்றாரு பாருங்க. 2 இடத்துலயும் ஒரே வார்த்தை. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பலனற்று போவான். மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆண்டவர் தெளிவா சொன்ன காரியம் என்னன்னா, உன்னுடைய இதயம் இந்த 3வது சாயல் மாதிரி இருக்கு. வசனம் உள்ள விளைஞ்சு வருது, ஆனா அதை காட்டிலும் கவலைக்கு நீ இடம் கொடுக்கிற. நான் சொன்னேன் இல்லையா, இதுலயுமே ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, பினான்சியலா ஆசீர்வாதம் இல்லை. இப்ப இப்படி இருக்கிற ஆளுகிட்ட போய் நீ கவலைப்படாதுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் கவலைப்படுறதுக்கான சரியான ஒரு சூழல். எப்படி கவலைப்படாதுன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாத.
ஏன்னா நீ கவலைப்பட்டினா உருப்பட முடியாது. அந்த கவலை முள்ளா வளர்ந்து வந்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினா இருப்பார். நிறைய விசுவாசியுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல் 2 நிலத்தை போல இல்லை. சில பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் சாயில் மாதிரி இருக்கிறாங்க, வசனத்தை மதிக்கிறதே கிடையாது, புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறது கிடையாது. சில பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் உபத்திரம் துன்பம் வந்த உடனே டக்குன்னு விட்டு போயிடுவாங்க. ஆனா பெரும்பாலும் விசுவாசிகள் எங்க இருக்காங்க தெரியுமா? they love the word, they respect the word. ஆனா கூடவே கவலை 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 கவலை, எல்லாவற்றை குறித்த கவலை, என் பிள்ளைங்களை குறித்த கவலை, அவனுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க என்ன பண்ணுன்ற கவலை. மனுஷனுக்கு கவலை டிசைனா வருது பாருங்க. எங்க இருந்தா அந்த கவலை வருதுன்னு தெரியல. அருமையானவர்ல சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னால கவலைப்படாம இருக்க முடியல அப்படின்னு. ஏன் அப்படி இருக்கிறேன்? ஏன் அப்படி இருக்குன்னா, பிசாசு முள்ள கொண்டு வந்து விதைக்கிறான் பாருங்க. அவனால வசனத்தை எடுத்து போட முடியல, அவனால உபத்திரம் துன்பம் கொண்டு வந்து உங்களை இடர வைக்க முடியல. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்ப என்ன பண்றான் தெரியுமா? வசனம் விளைந்து வரும்போது முள்ளையும் கூட விளைவிக்க என்ன பண்ணுமோ அவன் பண்றான். கவலையை கொண்டு வந்து போட்டு நெருக்கிறான் பாருங்க. அவனுக்கு என்னன்னா, எப்படியாவது வசனம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணி வசனத்தை உங்கள் இதயத்திலிருந்து எடுத்துடணும். இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த 3வது நிலம் போல இருக்கிறவங்களுக்கு அவங்க 3வது நிலத்துல இருக்கிறதுனால தான் பலனே வராம இருக்கு அப்படின்னு தெரியறது இல்லை பாருங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் சின்சியரா பைபிள் வாசிக்கிறேன், சின்சியரா ஜெபிக்கிறேன், பிரேயருக்கெல்லாம் போறேன், சின்சியரா வசனத்தை கேட்கிறேன், நான் வசனத்தை உள்ள கொண்டு போறேன், அப்படி இருந்தும் ஏன் பலன் இல்லை? ஏன் பலன் இல்லைன்னா, உள்ளே முள் விளைகிறது, கவலை உள்ளே இருக்கிறது. கவலை உள்ள இருக்கு, அந்த கவலை எல்லாத்தையும் கெடுக்குது பாருங்க. அந்த கவலை எல்லாத்தையும் கெடுக்குது. சில நேரத்துல சில கிருமிகள் நம்முடைய சரீரத்துல போச்சுன்னா, அந்த ஒரு கிருமி உள்ள போயிட்டு என்ன ஆட்டம் காட்டுது இல்ல, அது என்ன கிருமின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தலை வீங்கிக்குது, கை வீங்கிக்குது, கால் வீங்கிக்குது, வயிறெல்லாம் பெருசா வீங்கிக்குது. டாக்டருங்கள முழிக்கிறாங்க, என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்குன்னு. ஏன் அப்படி இருக்குன்னா, ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குது, அது இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய ஆண்டவர் டயக்னாஸ்டிக் இங்கேயே வச்சிருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஏன் இவ்வளோ நான் சின்சியர் கிறிஸ்டியனா இருந்து கூட என் வாழ்க்கையில நன்மை இல்லை? ஏன் நன்மை இல்லைன்னா, வசனம் விளைந்து வருகிறது, முள்ளையும் நீங்க கூடவே விளைச்சிட்டு அந்த முள் வசனத்தை நெருக்கி போடுகிறது, பலன் இல்லாமல் போகிறீர்கள். நிறைய விசுவாசிகளுடைய கேள்விகளுக்கு பதில் இங்க தான் இருக்கு பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், வசனத்தை காத்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? முள்ள விளைய விடாதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆகவேதான் வேதம் சொல்றது, ஒன்றுக்கும் கவலைப்படாது இருங்கள்னு. இதை நீங்க சொல்லி பாருங்க, விசுவாசிகள் கிட்ட கேட்பாங்க, கவலைப்படாம எப்படி பாஸ்டர் இருக்கிறது? கையில காசு இல்லை, எப்படி கவலைப்படாம இருக்கிறது? சரியான வீடு இல்லை, எப்படி கவலைப்படாம இருக்கிறது? சரி, இவ்வளவு நாள் கவலைப்பட்டீங்களே, ஏதாவது நல்லது நடந்ததா? ஒன்னும் நடக்கல இல்ல. அப்ப அட்லீஸ்ட் இப்ப ஆண்டவர் சொல்றதையாவது கொஞ்சம் கேட்கலாம் இல்ல. ஆண்டவர் நம்ம நன்மைக்கு தானே சொல்லி கொடுக்குறாரு, கேட்கலாம் இல்ல. அதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தான் இருக்க விரும்புவாங்களே தவிர கொஞ்சம் கூட தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புவது கிடையாது. இப்படி கவலைப்படாம இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாம போகிறோம். என்னது? உண்மையும் நன்மையுமான இதயத்திலே அந்த வசனத்தை காத்து கொள்ளுகிறோம். அப்படி காத்து கொள்ளும் போது பொறுமையோடு பலன் கொடுக்கிறோம். எப்படி பலன் கொடுக்கிறோம்? 30, 60, 100 பலன் கொடுக்கிறோம். கர்த்தர் என்ன அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அப்ப அருமையானவர்களே, இதெல்லாம் விளங்காத விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில ஏதோ சாபம் இருக்குது, என் வாழ்க்கையில ஏதோ பாவம் இருக்குது, என் முப்பாட்டம் என்னத்தை பண்ணி தொலைச்சானோ தெரியல, அவன் சாபம் இன்னும் என் தலைமையில சுத்தின்னு இருக்குது. ஏன்னா ஆசீர்வாதம் இல்லை இல்ல. யாராவது சொல்லியிருப்பாங்க, உங்க முப்பாட்டை ஏதோ பண்ணிட்டாருங்க, அந்த சாபம் தான் உங்களை பின் தொடர்ந்து வந்துன்னு. இவங்க அதுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் மாதிரி வாரம் வாரம் ஃபாஸ்டிங் இருந்து அந்த சாபத்தெல்லாம் எடுத்து போட பார்ப்பாங்க. இதெல்லாம் வசனம் விளங்காதவங்க சொல்ற ஐடியாஸ் பாருங்க. வசனத்தை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டான்னா அங்கதான் விடுதலையே இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அப்படின்னு. விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு உண்டாகிறது, அது விசுவாசிக்கலன்னா ரட்சிப்பு கிடையாது.
நீங்க விசுவாசிகள் வசனத்தை விசுவாசிக்கிறத விட்டுட்டு நிறைய பிரசங்கியார்கள் சொல்லுகிற சொல்யூஷன் எல்லாம் தேடி ஓடுறாங்க பாருங்க. இந்த பிரசங்கியார்களுக்கு அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியாது. அருமையானவர்கள, இதெல்லாம் பல வருஷம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு வேதத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு உங்க மத்தியில சொல்லிட்டு இருக்கிறேன். சும்மா கதை விட்டுட்டு இல்லைங்க, மற்றவங்களை குறை சொல்லணும்னு நான் பேசிட்டு இல்லை. ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து இருக்கிறேன். ஏன் பிரச்சனை வாழ்க்கையில, ஏன் மாற மாட்டேங்குது, ஏன் நன்மை இல்லை வாழ்க்கையில? இதுதான் காரணம். 3வது சாயல் போல நம்முடைய இதயம் இருக்கு. அதை சரி பண்ணணும்னு சொன்னா 30, 60, 100 நம்முடைய வாழ்க்கையில பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆகவேதான் நான் உறுதியா நம்புறேன், எப்போதுமே வசனத்தை போதிக்கணும். ஏன்னா அதை விசுவாசிச்சா அது நன்மையை கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது மாற்றத்தை கொண்டு வரும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டுமே, உலகமே திரண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை அந்த பிரச்சனையை தீர்க்கும். ஹல்லேலூயா. வசனம் வெளியே இடம் கொடுங்க. வசனத்தை ஒரு பக்கம் விசுவாசிட்டு கூடவே ஐயோ என் கணவர் இப்படி பண்றாரு, என் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, என் பிள்ளைங்களாம் இப்படி இருக்குங்களா, அந்த கவலையும் விளைய விட்டீங்கன்னா வசனத்தை நசுக்கி போடும், நெருக்கி போடும், பலனற்று போவீர்கள். இதை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில இதை அபியாசப்படுத்தி பாருங்க. அதனால் ஏற்படும் நன்மைகளையும் மாற்றங்களையும் கண்டு நீங்களே வியந்து போவீர்கள். அதுக்கு ஒரு உதாரணமா தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இருக்கிறேன். இந்த சத்தியம் மாத்திரம் எனக்கு தெரியலன்னா இன்னைக்கு நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது பாருங்க. முதல்ல ஊழியத்துல இருப்பேனா, உயிரோட கூட இருப்பேனா கூட எனக்கு தெரியாது. இந்த சத்தியம் என்னை உயிர்ப்பித்து இன்னைக்கு உங்க முன்னாடி இதை பேச வைத்து கொண்டு இருக்கிறார் கர்த்தர். ஆமென். இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும்னா அப்போ இப்படி தேவையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். ஆகவேதான் அருமையானவர்களே, நம்ம ஹார்ட்டை நம்ம செக்அப் பண்ணிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. சிலர்லாம் டெய்லி பிபி செக் பண்ணுவாங்க, டெய்லி சுகர் செக் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஹார்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ள ஏதாவது கவலை முளைஞ்சி வருதான்னு டப்புன்னு பிடிங்க எடுத்துடணும். அதுக்கு டைமே கொடுக்கக்கூடாது. பிசாசு விதைக்கப்பட்ட உடனே வர மாதிரி கவலை வந்த உடனே டப்புன்னு பிடிங்க எடுத்துருங்க. அதை விடவே விடாதீங்க. நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, அசந்து போயிடாதீங்க. என்னடா இது விடாக்கண்டன் மாதிரி நம்ம விடாம பின்தொடருது அப்படின்னு வசனத்தை பற்றி கொள்ளும் போது, வசனம் விளைந்து வரும்போது இன்றைக்கு காணப்படுகிற ஒரு பிரச்சனை கூட உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. இயேசுவின் நாமத்துல தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு சொல்றேன், இந்த பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில நீங்க தேடி பார்த்தாலும் காண மாட்டீர்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையில மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவார். ஆமென்.